திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். கமல திறந்த சதுமுகன் தான கருங்கடல் ஊழி தலைவனும் ஊனத்தின் உள்ளே உணர்கின்ற தான பெரும் பொருள் தன்மையதாமே ஆலிங்கனம் செய்து எழுந்த பரஞ்சுடர் மேலிங்கன் வைத்ததோர் மெய்நெறி முன் கண்டு ஆலிங்கனம் செய்து உலகம் வலம்பர் அமைஞ்சரும் கூடலுமாமே வாழ் கொடுத்தானை வழிபட்ட தேவர்கள் ஆள் கொடுத்தென்போல் கரனை அருகில ஆள் கொடுத்தின்பங் கொடுத்து கோளாக காள் கொடுத்தானடி சாரகிலாரே கூடி பலம் செய்தங்கு. இனிய காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 3வது அத்தியாயத்தில் 1623 என்று நாம் சிந்திக்க உள்ளோம். நீங்க வாசிச்சு முடிச்சிருக்கீங்களா? அப்ப நான் பேசிக்கிறேன். நீங்க தொடருங்கய்யா, உங்களோட உரையை முடிச்சுக்கோங்க. தூம்பு துறந்தன 9 வாய்தலும் ஆம்பல் குழியில் அகம் சுயி பட்டது வேம்பு ஏறி நோக்கினன் மீகாமன் கூரையில் கூம்பு ஏறி கோயில் பழிக்கின்ற ஆறு. இந்த தூம்பு துறந்தன அப்படின்னா நம்ம உடல்ல உள்ள இந்திரியங்கள் துளைகளை நாம் துறக்க வேண்டும், உலக ஆசைகளை துறக்க வேண்டும் அப்படின்றாரு. 9 வாயில்கள்ன்றது 9 விதமான புற செயல்களை சொல்கின்றாரு. ஆம்பல் குயின்றது மூலாதாரம் அல்லது குண்டலினியை குறிப்பிடுகின்றது. அகம் சுழிப்பட்டது அப்படின்றது மனமானது அந்த உள்நோக்கி பயணத்தின் மூலமாக தியானத்தின் மூலமாக குண்டலினியை நிலை பெற்ற வேண்டும் அப்படின்றாரு. அப்புறம் அங்கிருந்து மேலே ஏறி உலக ஆசைகளை வெறுப்பதன் மூலம் அதை தாண்டி அறிவு என்கின்ற ஞானத்தை பெற்று நாம் வேம்பு ஏறி நோக்கினன் அப்படின்றது இந்த நம்ம புலன்கள்ல போகாம கசப்பான வேம்பு மாதிரி நம்ம தவம் செய்யும் போது ஆன்மாவை வழிநடத்தவனாகிய மீகாமன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அவனை நாம் குருவாக ஏற்றுக்கொள்ளும் போது சகஸ்திர தலத்தில் சென்று அந்த முக்தியை கனியை பெற முடியும் அப்படின்றது இந்த பாடனுடைய கருத்தா உணர்கின்றேன். இதுல யோக நெறியும் துறவிய நோக்கத்தையும் பத்தி பேசுறாரு. அதற்கு அடிப்படையில புலனடக்கம், குண்டலினி யோகம், அறிவின் மூலமாக உச்சம் அடைதலும் பேருமை நிலையும் பற்றி நம்மளுக்கு குறிப்பிட வருகின்றார். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா உலக ஆசைகளை துறந்து மூச்சை அடக்கி மனதை அடக்கி யோக பயிற்சி செஞ்சு இறைவனை காண்பிடு பேரின்பம் அடையலாம் அப்படின்றது ஒரு ரூட்டை நமக்கு கிளியர் ரூட்டை நமக்கு கொடுக்கிறாரு. இந்த 9 வாசல்கள்ன்றது துறந்தா நம்ம மேல் நோக்கி பயணம் செல்ல முடியும். அப்போ உலக ஆசைகளை துறந்து கப்பல் உடல், கடல் உலகம், மாலுமி குரு அப்படி நம்ம எடுத்துக்கும் போது உள்நோக்கி பயணம் செய்யும் போது ஆற்றல் சேமிக்கப்படுகின்றது, மரணத்தை வெல்ல முடிகின்றது, உள்புற தொடர்புகள் மூலமாக பேருமிலத்தை அடைய முடிகின்றது. சாதாரண மனிதனாக பிறந்து நோயால் இறந்து போவதற்கு விட ஞானியாக மாறி இறைநிலை கிளப்பதற்கான உன்னதமான வழியை நமக்கு இங்கே காட்டுகின்றார். அப்ப நமக்கு இதுல உடல் பழுக்க வேண்டும், உயிரியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் அப்படின்னாதான் நமக்கு நிலையை எட்டுவதற்கு ஈஸியாக இருக்கும்.
மனிதன் ஒரு நிமிடத்துக்கு 16 முறை சுவாசிக்கிறான் என்றால் புலன் வழியே சொல்லும் போது சுவாசிக்கும் அதிகரிக்கின்றது, சக்தி வீணாகின்றது. நாம் தவசையில் ஈடுபடும் போது சுவாசமானது மென்மைப்படுகின்றது. வாசைகள் மூடுவதற்காகவும் ஐம்புலங்களை அடப்பதற்காகவும் நாம் அந்த பக்குவம் அடைதல் என்ற நிலையை அடைவதற்காகவும் உள்ளே இருக்கின்ற பொக்கிஷங்களை காணவும் தவம் ஒழுக்கம் என்கின்ற நிலையை நாம் செம்மையாக்கும் போது உடல் மனம் பக்குவப்பட்டு இறைவன் நம்ம இருப்பிடமாக மாறக்கூடிய நிலை ஏற்படும் என்று உறுதியாக நம்பலாம். மிக்க நன்றி. வாருங்கள் கிருத்தி அம்மா, வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த மந்திரத்துல நம்ம லைனையா அழகான விளக்கம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இதுல நிறைய மொத்த மந்திரமுமே ஒரு குறியீடு மாதிரிதான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒன்றொன்றும் நம்ம ஏற்கனவே பார்த்தது தெரிந்த வார்த்தைகள், ஆனால் அது குறிக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா அது வேற ஒரு செய்தியை நமக்கு சொல்லிருக்கு. அந்த மாதிரிதான். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, தும்பு திறந்தன 9 வாய்தலும் ஆம்பர் குழலியின் அஞ்சுழி பட்டது அப்படின்னு சொல்றாரு. அது நடந்ததுனால என்ன நடக்குது அப்படின்னா, வேம்பேரி நோக்கினன் மீகாமன் கூரையில் கூம்பேரி கோயிலில் பூக்கின்றவாறே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முதல் 2 வரியில ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வினுடைய பலனாக, அதனுடைய விளைவாக அடுத்த 2 வரி அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப எளிதா புரிஞ்சுக்கணும்னா அப்படி புரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன, அப்ப அந்த பலனை முதல்ல பாத்துக்கலாம். நம்ம இல்லையா, பரீட்சை எழுதணும்னா அப்ப அந்த மாதிரி பலன் என்ன சொல்றாரு, வேம்பேரி நோக்கினன் மீகாமன். யார் இங்க மீகாமன்? நிறைய உரையாசிரியர்கள் நிறைய பொருள் சொல்லியிருக்காங்க. முதல்ல மீகாமன் அப்படின்னா யாரு? கப்பலை இயக்கக்கூடிய அந்த கேப்டன் அப்படின்னு சொல்றாங்க, கேப்டன் அப்படின்னு சொல்றாங்க, அவன் தான் மீகாமன். அப்ப அந்த மீகாமன் எங்கே நோக்கினான்னா வேம்பேரி நோக்கினான் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன நோக்கினான் அப்படின்னா என்னது? எதற்கு வேம்பு? இந்த வேம்பை நம்ம இப்ப எதற்கு ஊமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? வேம்புனா நார்மலா நம்ம மரம் அப்படின்னு எடுத்துக்கலாம், வேப்ப மரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வேப்ப மரத்துக்கு நிறைய குறியீடுகள் உண்டு. ஒரு மரம் எல்லா தன்மையிலையும் உபயோகப்படும் அப்படின்னா அது வேம்பு இல்லைங்களா? பட்டை, அதனுடைய துளிர், அதனுடைய இலை, அதனோட பழம், பூவு, வேப்பம்பூலாம் அவ்வளவு பெரிய மருந்து. இப்போ ஒன்றும் வேம்பு அவ்வளோ பெரிய பயனுள்ள ஒரு மரம். ஆனா அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கசப்பு. அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது கசந்துதான். நீங்க வேப்பம்பூ எடுத்தா கூட கசக்கும். வேப்பம் பழம் ஒரு சிலர் நம்ம கிராமங்கள்ல எல்லாம் வேப்பம் பழம் விழுந்த உடனே எடுத்து சாப்பிடுவாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அந்த மாதிரி வரக்கூடிய அந்த வேப்ப மரத்துல நம்ம அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டோம்னா அதுலயும் கசப்பு தான் இருக்கும். இலையில கசப்பு இருக்கும், தூர்ல கசப்பு இருக்கும், இப்படி எல்லா இடத்துலயும் கசப்பு இருக்கும். ஆனா பயன்னு பார்த்தா அது அத்தனை மருத்துவ குணம் உள்ளது. அப்போ இந்த வேம்புங்கிறது என்ன? இந்த வாழ்க்கைதான். இந்த வாழ்க்கையில இந்த பிறவிதான், இந்த உடல் தான். இந்த உடல் அத்தனை நன்மை பயக்கக்கூடியது. எதற்காக? இதன் மூலம் தான் நாம் இறைவனை அடைய முடியும், அதற்காக. ஆனா இந்த உடல் அனுபவிக்கக்கூடிய இந்த உலகியல் வாழ்வானது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கசந்த வாழ்வு. அந்த ஒரு விஷயமும் கசக்கணும். இல்ல நம்ம அதை சுழிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு அது இந்த உடம்பனோட பயன் இருக்காது. அப்போ அதுதான் இந்த வாழ்வு தான். அந்த வாழ்வை அனுபவிக்கக்கூடிய இந்த உடல் தான் வேம்பு, வேப்ப மரம்.
அப்ப என்ன சொல்றாரு, வேம்பேறி நோக்கினன் நீகாமன். அப்ப இந்த உடலை கடந்து நம்ம செல்லணும். உடலை கடத்தல்னா என்ன அர்த்தம்? இந்த உடலினுடைய அத்தனை ஐம்புலன்களின் ஆஹ் விஷயங்களையும் அதன் சேட்டைகளில் இருந்து விலகி இருத்தல். அதனாலதான் சொன்னாரு அஞ்சுழி பட்டது அப்படின்னாரு. அஞ்சுழி, சுழினா வளையம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், குழின்னு எடுத்துக்கலாம், எப்படின்னாலும் எடுத்துக்கலாம். சோ இந்த ஐம்புலன்களின் சேட்டையிலிருந்து இந்த பஞ்சபூத சேர்க்கையினுடைய தன்மையை மாற்றி நம்ம மேல போறோம். எங்க போறோம்? மீகாமன் கூரையில் கூம்பேறி கோயிலில் புக்கின்றவாறே அப்படின்றார். கூரையில் அப்படின்னா இந்த கூரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு தெரியும், தலைக்கு மேல இருக்குது. அப்ப இந்த இடத்துல கூரை அப்படிங்கிறது என்ன? நம்முடைய தலைக்கு மேலே விளங்கக்கூடிய அந்த துவாதசாந்த வெளி. அந்த துவாதசாந்த வெளியில் இருக்கக்கூடிய அதான் கூம்பேரி அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல கூம்பேரிங்கிறதும் ஒரு குறிப்பு தான். என்ன அப்படின்னாக்கா, நம்ம துவாதசாந்த வெளியில் நீங்க இந்த கைய ஒசத்தி இப்படி இந்த தலைக்கு மேல வச்சு குவிச்சு பாருங்க. அந்த வேதாத்திரியம்ல அதுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. அப்ப அந்த மாதிரி நம்ம குவிச்சு பண்ணும்போது நம்முடைய இந்த இந்த கூம்பு வடிவான அந்த ஒரு உணர்வு நம்ம தலைக்கு மேல நம்மளால பெற முடியும். இத நம்ம இந்த மாதிரி எந்த கை குவித்தலும் இல்லாது நம்முடைய உணர்வு நிலைகளை மூச்சை மேலே கொண்டு செல்லும் போது அந்த சகஸ்ர தலமானது கவிழ்ந்திருக்கக்கூடியது நிமிர்ந்த நிலைக்கு மாறும். எப்பெல்லாம் நிமிர்ந்த நிலைக்கு மாறும்னு வரிசையா இத்தனை பாடல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டேதான் வந்துட்டு இருக்காரு. என்னெல்லாம் செஞ்சா பக்தியில மாறும், கிரியையில மாறும், யோகத்துல மாறும், இறைவனுடைய சரணாகதியில மாறும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டேதான் வந்திருக்கோம். இந்த கவிழ்ந்த சகஸ்ர தலம் எவ்வாறு நிமிர்ந்த சகஸ்ர தலமாக மாறும் அப்படின்னு. நீங்க பாருங்க, நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். நம்ம கேஸ் அடுப்பு வச்சுப்போம். அந்த கேஸ் அடுப்புல நம்ம பத்தரை வரைக்கும் எனக்கு ஒரு தடவை அந்த கேஸ் எரியும் போதும் எனக்கு பார்க்கும்போது அது ஒரு நிமிர்ந்த சகஸ்ர தலம் மாதிரி எனக்கு தெரியும். என்னன்னு பாருங்க, சுத்தி குட்டி 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 ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில அது அமைதியா இருக்கும். நம்ம ஒரு கேஸ அந்த சுவிட்ச் ஆன் பண்ணி அந்த லைட்டரை வச்சு பத்த வச்சோம்னா அந்த ஒரு குழியில இருந்தும் அந்த கேஸ் வெளியில வரும், நீல நிறத்துல ஒளியில வரும். நிறைய நாளைக்கு நான் கேஸ் ஆன் பண்ணிட்டு மேல பாத்திரம் வைக்காம நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அது அவ்வளவு பேரழகா எனக்குள்ள அந்த நிமிர்ந்த சகஸ்ர தலத்தில் மலர்ந்து இருக்கின்ற தாமரை பூவினை அதுவும் நீல நிற தாமரையை எனக்கு நினைவுறுத்துற மாதிரி இருக்கும் அந்த கேஸ் அடுப்பை பார்த்தா. அப்பேற்பட்ட அதுல நீங்க இதுல யோசிச்சு பாருங்க. இத நீங்க கைய வச்சானா என்ன ஆகும்? சூடு எங்க வரைக்கும் வரும்? அவ்வளவு தூரம் வரும். அதே மாதிரி நம்மளுடைய துவாத சார்ந்த வெளியில் நாம் குவிந்து இருக்கும் பொழுது இந்த உடலினுடைய தொடர்போட நம்ம இருக்கும்போது நம்ம தலைக்கு மேல ஒரு நான் அப்படிதான் சொல்லுவேன், ஒரு பாலத்தின் பைக்குள்ள நம்மளை போட்டு மேல பிடிச்சு வச்சிருந்தா அந்த நம்ம அந்த ஒரு ஃபீல் இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி நீங்க ஒரு 3 கிலோ நிலக்கடலை இல்ல நல்ல கனமான ஒரு சாமான் வாங்குறீங்க. அத கட்டிட்டு அத கொஞ்சம் இடம் விட்டு நீங்க மேல அந்த கையை பிடிச்சு பாருங்க, யூ வில் ஹேவ் ஒரு ஃபீல். அந்த மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு அமையும். அந்த உணர்வு இது என்னுடைய அனுபவ உணர்வு தான் நான் சொல்றேன். ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி மாறலாம். அதே முன்னானத்துக்கே சொல்லிட்டாரு, நீ மத்தவங்க சொன்னதை நம்பாத, நீ உனக்கு எப்படியான உணர்வு நிகழ்கிறது நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ அதுதான் அந்த கூம்பேரி கோயிலில் புக்கின்றவாறே அப்படின்னு சொல்றாரு. அப்ப கோயிலில் அப்படின்னா எது கோவில்? அந்த இறைவனுடைய திருத்தாளடி இருக்கக்கூடிய அந்த துவாரசாந்த வெளின்னு வச்சுக்கலாம்னா, கோயிலில் புக்கின்றவாறே அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அவன் பார்க்க அந்த அத்தகைய ஒரு விஷயத்தை நான் இந்த உடலோடு இருக்கும் பொழுது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். தீகாமன், ஏன்னா அவன் கப்பலை செலுத்துறான்னா அவன் முழு உணர்வோடு முழு விழிப்புணர்வோடு பார்த்துதான் அவனால செலுத்த முடியும். அப்ப அதனாலதான் அந்த மீகாமன்ங்கிற வார்த்தைய போடுறாரு. ஏன்னா அந்த மீகாமன் இல்லாம நார்மலா கூட நம்ம சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் இந்த இடத்துல அந்த மீகாமன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா நம்முடைய உடலை செலுத்தக்கூடிய, இதையும் நிறைய வேரியேஷன் பார்க்கலாம். ஆன்மான்னு சொல்லலாம், இல்ல இந்த ஆன்மாவை மேலே கொண்டு நிறுத்தக்கூடிய மூச்சு. நம்ம எந்த பாதையில பார்க்கிறோங்கிறது முக்கியம். கிரியையில பார்க்கும் போதுமா, யோகத்துல பார்க்கிறோமா, இல்ல பக்தியில பார்க்கிறோமா அப்படிங்கிறத வச்சு இந்த மீகாமனுக்கு அது மூச்சா, அது ஆன்மாவா, இல்ல
உணர்வா அப்படிங்கிற ஒரு இடம்லாம் நம்ம புகுத்தி பார்த்துக்கலாம். அப்ப இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா, தூங்கு திறந்தன 9 வாழ்தலும் ஆம்பர் குடலின் நஞ்சுளிப்பட்டது அப்படின்னா, இந்த இடத்துல தூம்பு அப்படிங்கறத நான் என்ன சொல்லலாம்னா, நம்ம வந்து இந்த சக்கரங்கள் எல்லாம் ஏதோ வட்டமா போட்டிருக்கிறதுனால வட்டம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நீங்க எந்த ஒன்னையும் குறுக்கு வெட்டா பார்க்கும்போது வெறும் வட்டமா தான் தெரியும். ஆனா அதை அடுக்கடுக்கா வைக்கும்போது அது ஒரு குழல் போன்ற அமைப்பினை உடையது. அதுதான் தூம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தூம்பு திறந்தன அப்படிங்கிறாரு. அப்போ அந்த குழல் போன்ற அமைப்புடைய அத்தனையும் திறந்தது. எப்ப திறக்கும் அப்படின்னா 9 வாய்தலும் ஆம்பர் குழவியில் அருண் அஞ்சுழி பட்டது அப்படிங்கிறாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த தாமரை தண்டினுடைய அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அது ஒரு மாதிரி போலோவா இருக்கும், உள்ளுக்குள்ள ஹாலோவா இருக்கும். தண்ணி வச்சா உறிஞ்ச முடியும். ஆனா அது பார்க்கும்போது செல் செல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு ஞாபகத்தை, அந்த மாதிரி ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. அப்ப நம்மளுடைய முதுகுத்தண்டு வீணாத்தண்டு அங்கிருந்து செல்லக்கூடியது மூலாதாரத்திலிருந்து இருக்கக்கூடிய அத்தனை 9 வாயில்களும் திறந்திருக்கிறது. எப்போ அப்படின்னா தூம்பு திறக்கும் பொழுது அப்படின்னா. அப்போ தூம்பு திறந்தால் 9 வாயில்களும் திறக்கும். இத திறக்கிறது அடைக்கிறது 2 விதம் இருக்கு. இந்த அடைக்கிறது அப்படின்னாக்கா நம்ம வந்து யோகத்துல அடைத்து மேலே சொல்லுவோம். சம்டைம்ஸ் மூலபந்தனம் முட்டி பந்தனம் எல்லாம் பந்தனம் பண்ணி நம்ம மேல கொண்டு போவோம். இது ஒரு விஷயம். ஆனால் இங்க சொல்றது திறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அது அதற்கு பிறகு நிகழக்கூடியது. அதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். கடந்து வந்து இப்ப வந்து மொத்தமாக மலர்ந்து இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா பூ மொட்டா இருக்கிற வரைக்கும் அந்த அதனுடைய நடு மைய பகுதி உள்ளுக்குள்ள மறைஞ்சுதான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல திறந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது மலர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மலர்ச்சியை சொல்லக்கூடியது. அப்ப 9 வாயில்களும் மலர்ந்து இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அதனுடைய சேட்டைகள் வெற்று அது சும்மா அப்படியே விரிந்து அப்படியே அற்புதமா இறையோடு ஒன்றி இருக்கிறது. அதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆம்பல் குழலியின் அஞ்சொலிப்பட்டது. இந்த ஆம்பல் குழலி அப்படிங்கிறது வந்து ஆம்பல்ங்கிறது சந்திரனை குறிக்கக்கூடியது. சந்திரன் வந்து பொதுவா வந்து 2 விதமா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த இடத்துல சந்திர மண்டலம் அப்படின்னு, ஏன்னா நமக்கு தெரியும் சந்திர மண்டலம் மிகுந்திருக்கும் போதுதான் நம்மளால அந்த துவாதசாந்த வெளியில் நம்மை இணைத்துக் கொள்ள முடியும். அப்ப சந்திரன் மிகுந்திருத்தது, அதை குறிப்பதற்காகத்தான் இந்த ஆம்பல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆம்பர் குழலியின் அஞ்சுளிப்பட்டது அப்படின்னாக்கா அதனால இந்த 5 புலன்களும் அதனுடைய சுழியிலிருந்து மீண்டு அது மலர்ந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து ஒரு பார்வை. இதுல வந்து ஆம்பர் குடலின் அஞ்சுளிப்பட்டது அப்படிங்கறது வந்து இந்த உடலியல் ரீதியா பார்க்கும்பொழுது சந்திரனை வந்து மனத்தோட ஒப்பிட்டு பார்ப்போம். அப்படி மனத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது மனதினுடைய சஞ்சலங்களில் இருந்து இந்த 5 புலன்களும் விடுபட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ எப்ப விடுபடும் அப்படின்னாக்க இந்த 9 வாயில்களும் ஒக்க திறந்து இருக்கும் பொழுது, அந்த தூம்பு திறந்திருந்தால் இந்த 9 வாயில்களும் திறக்கும், மலரும். அந்த மலர்கள்ல இது நிகழும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த மந்திரத்துல வந்து ஒன்னொன்னு ஒரு குறியீடு, ஒரு வார்த்தைக்கும் நம்ம வந்து ஒரு 4 டைமென்ஷன்ல நம்மளால இந்த பொருளை பார்க்க முடியும். எல்லாமே சொல்லக்கூடியது என்னன்னா மலர்ந்து இருக்கக்கூடிய, நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம்னா இந்த 9 வாயில்களையும் நீங்க ஒரு இமேஜினேஷனுக்கு நான் சொல்றேன், அப்படியே மலர்ந்து இருக்கிற மாதிரி பாருங்க. அந்த 9 வாயில்களையும் மலர்ந்து இருக்கிறது. நம்முடைய அத்தனை புலன்களும் மலர்ந்து நிற்கின்றது. நம்முடைய அத்தனை சுழிகளும் மலர்ந்து இருக்கு. அப்ப நம்மளே ஒரு மலர் கூட்டம் மாதிரி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி பாருங்களேன். எவ்வளவு அற்புதமா இருக்கும் தெரியுமா அந்த உணர்வை. அத்தகைய ஒரு உணர்வை திருமூலர் நமக்கு வந்து காட்டி தருகிறார். அப்படி நடக்கணும் அப்படின்னா, அப்படி நடந்தால் நம்ம வந்து எல்லாவற்றிலிருந்தும் துறவடைந்து அந்த இறையம்பெருமானை சென்று சேர்வதாக நம்மால் புரிந்து கொள்ளலாம். அப்ப எப்பெல்லாம் நமக்குள்ள ஒரு சுகந்தம் பரவுதோ, அந்த மலர்ந்த உணர்வு பரவுதோ, அப்பெல்லாம் நம்ம வந்து இறையோடு ஒன்றி இருக்கிறோம், இந்த உலக வாழ்வை துறந்து நிற்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு புரிதல். உங்களோடு பகிர்ந்துகிட்ட இந்த வேலைக்கு நன்றி சொல்லி பகிர்தலும் வாங்க ஐயா, அர்த்தனார் ஐயா, வணக்கம். வணக்கம்.
நான் வந்து ஒரு சில வேண்டுகோள்கள், அதாவது ஃபியூ ரெக்கவுண்ட்ஸ் என்னன்னா, முதல்ல கிருத்திகா வந்து இந்த திருமந்திரம் பத்தி அவங்க ஒரு யூடியூப் தொடங்கி அதுல அவங்க பதிவு பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அது மாதிரி ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள். ரெண்டாவது, நீங்களே கூட இந்த காத்தால நேரத்துல வந்து பரபரப்பா இருக்குது, வரவங்களும் ரொம்ப நேரம் பேசுறாங்க, சில நேரம் அது எல்லையில் தொல்லை ஏற்படுது, அது மாதிரி ஆகுது. அதனால இது மாதிரி நேரத்துல கூட நல்லா இருக்கு சார். இப்போ ஒரு மாதிரி ஆங்கிலத்துல பிளசன்ட் அப்படின்னு சொல்லுவோம், அது மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ரெண்டாவது, ராஜேந்திரன், ஹேமா, டாக்டர் ஸ்ரீவித்யா இவங்க ஏதாவது சொல்றாங்களா, கேக்குறாங்களா? இவங்க சொன்னா நாங்க கேட்டுப்போம், இவங்க கேட்டா கிருத்திகாவும் அழகேசன் சாரும் பதில் சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்றாங்களா, கேக்குறாங்களா அப்படின்னு பாத்துக்கலாம். சரி, அவங்க ஒன்னும் சொல்லல, அவங்க ஏதாவது வேலை கூட பார்த்துட்டே கூட கேட்டுட்டு இருப்பாங்க. இதுல என்னன்னா, ராஜேந்திரன் ஐயா மேல வந்துட்டாரு. வாங்க வாங்க ராஜேந்திரன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து இந்த குரூப்ல வந்து அட்டென்ட் பண்றேன், கேக்குறேன். எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வந்து ரங்கநாத் சார் கிட்ட வந்து மார்னிங்ல வந்து வேற ஒரு குரூப்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் பேசுறதை கேட்டிருக்கேன். ஆனா இந்த குரூப்ல வந்து நீங்க எல்லாம் பேசுறது வந்து பஞ்சபூதங்கள் பத்தி பேசுறது ரொம்பவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. நானும் ஆன்மீக வழியில தான் போயிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ வெரி மச் மேம். டாக்டர் ஸ்ரீவித்யாவா இவங்க? ரைட். நீங்க காத்தால ரவி நாகராஜன் சார் குரூப்ல வருவீங்கன்னு நினைக்கிறேன். ரைட் சார், ரைட் ரைட் ரைட். சரி, ராஜேந்திரன் சார் சொல்லுங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. நான் வந்து ரெகுலரா வந்து திருமந்திரம் கேட்கறதுக்கு வாய்ப்பு சமயத்துல கிடைக்காத போயிடும். எனக்கு காலையில பச்சிட்டு ஓடும்போது பரபரப்பா ஓடிடுவேன், சூழ்நிலை இருக்காது. இந்த ஷிஃப்ட் மாறி மாறி போறதுனால இப்ப இந்த மாதிரி இந்த ரீப்ளேல ஆனும் திடீர்னு இது ஒரு வரம் மாரி ஆகி போச்சு. இது ரொம்ப நன்றிங்க. நான் அதுல கேட்கறதுக்கு ஐயா வந்து அவங்க யூடியூப்ல போடுறாங்க அழகேசன் ஐயா, அது வந்து ரொம்ப நன்றியா இருக்குது. இது நேரலையில இப்ப கேட்கறது ரொம்ப நன்றிங்க ஐயா. அழகேசன் ஐயாவுக்கு நன்றிங்க, கிருத்திகா அம்மாவுக்கு நன்றிங்க. சரி, நல்லது. சரி சரி சரி. இந்த ஹேமா பேசுறது கிடையாது இது வரைக்கும். சரி, ரைட். என்னன்னு கேட்டா, இந்த கூம்பு வடிவம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். கிருத்திகா, அழகேசன் சார், இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். முன்னாடி எல்லாம் நம்ம இந்த மிக்சர், பக்கோடா இதெல்லாம் வாங்கினோம்னா மந்தார இலையில கூம்பு வடிவத்துலதான் கட்டி கொடுப்பாங்க. இப்ப வந்து கவர் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த கூம்பு வடிவத்துல அதை நிமித்தி வச்சுதான் அதை அந்த பொட்டலத்தை திறந்து அது உள்ளார இருக்கிற பொருளை நம்ம ஒண்ணு எடுத்து பயன்படுத்த முடியும். அதான் கூம்பு வடிவம் அப்படிங்கிறது. அது அது அந்த காலத்துல கூரை ஏறி கோயிலில் பிடிக்க முடியாதவனால் வானம் ஏறி வைகுந்தம் போக முடியாது அப்படின்னு இருந்திருக்குமா என்னன்னு தெரியல பழமொழி. ஆனா இப்ப அதை கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன்னு சொல்லிட்டாங்க. அது கூடையில மூடி வச்சா அது ஓடாது. ஆனா அது ஏன் அந்த பழமொழி அப்படி மாத்திட்டாங்களா என்னன்னு தெரியல. இது கிருத்திகா சொன்ன பிறகுதான் ஒருவேளை கோயிலில் பிடிக்க முடியாதவன் அப்படிங்கிறத இவங்க கோழி பிடிக்க முடியாதவன் சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தேடி சிந்திச்சு பார்க்கணும். அது மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதாவது என்னன்னா, கிருத்திகா அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த நம்முடைய ஆதாரங்கள் இருக்குல்ல, 6 ஆதாரங்கள், அதெல்லாம் வந்து கவுந்த நிலையில தான் இருக்கும். ஆனா யோகத்தின் மூலமா தான் அதெல்லாம் நம்ம நிமித்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எளிமையா நம்ம வீட்டுல பார்த்தாலே தெரியுங்க. நம்ம வீட்டுல பாத்திரத்தை கவுத்து தான் வச்சிருப்பாங்க. சாதாரணமா ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போனா கூட பாத்தீங்கன்னா டேபிள் மேல கப்பன் சாசரை கவுத்து தான் வச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம அதை நிமித்தி தான் பயன்படுத்த முடியும். அது மாதிரி எல்லாவற்றையும் இப்ப ஒரு அம்மா வந்து மழை வருது தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு குடத்தை கொடுப்பாங்க.
அந்த குடம், அந்த குழந்தை பெண் குழந்தை அந்த குடத்தை எடுக்கும்போது கவுந்துதான் இருக்கும். கவுந்த நிலையில எடுத்துட்டு போய் அப்படியே கவுத்து வச்சுட்டு வந்துருச்சுன்னா மழை தண்ணி நிறையவே நிறையாது. மழை நின்ன பிறகு தண்ணி இருக்குமே எடுத்துட்டு வாமா அப்படின்னு அம்மா சொன்னாங்கன்னா போய் பார்த்தா அந்த குடத்துல தண்ணியே இருக்காது. ஆனா அம்மா என்ன சொல்லணும், பாப்பா குடம் கவுந்துதான் இருக்கும், ஆனா கொண்டு போய் நிமித்தி வச்சுட்டு வா அப்படின்னு சொன்னாதான் அந்த குழந்தைக்கும் புரியும். அது மாதிரி திருமூலர் நமக்கு அம்மா மாதிரி, அம்மா மாதிரி இல்ல அம்மாவே. அவரோட இதுவாதான் அவரோட பிரதிநிதியாதான் ஒருவேளை கிருத்திகா வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. அது மாதிரி ரொம்ப சிறப்பா விளக்கம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இதெல்லாம் சொல்ற மாதிரி வள்ளலார் திருவருட்பால பரசிவ வணக்கம் 6ஆம் திருமுறை எடுத்த உடனே பரசிவ வணக்கம் தான் இருக்கும். அதுல ஒரு பாட்டு இருக்கும், அதை நம்ம பார்த்து நிறைவு பண்ணிக்கலாம். நன்றி. ஐயா, 2 பேர் வந்திருக்காங்க. சொல்லுங்க சார், கேளுங்க. என்ன 2 பேர் யாரு? நான் பார்க்கும்போது காட்டல. யார் யாரு சொல்லுங்க. யார் வந்தவங்க ஏதாவது கேட்கணுமா சொல்லணுமா? சொல்லுங்க, கேளுங்க. சார் அந்த பரத் சொல்லுங்க சார். என் ஃப்ரெண்டு வினோத் இருக்கான் சார், அவன் பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறான். இப்போ அவன் ராசிக்கு பண்ணலாமா எப்படி சொல்லுவீங்களா சார்? சார் இது இந்த குரூப்ல தெரியல சார். நாங்க ஜோதிடம் சொல்ற குரூப் இல்லையே இது. இது திருமந்திரம் சொல்ற குழு இது. மன்னிச்சிருங்க ஐயா, நான் தெரியாம சொல்றேன். பரவாயில்ல, இன்னொரு நாள் வேற தளத்துல கேளுங்க பரத். சரிங்க ஐயா. சரி. ஹலோ சார், சொல்லுங்க. இங்க என் ஃப்ரெண்டு ஒருத்த லவ் ஃபெயிலியர்ல சுத்திட்டு இருக்கான். சரி. அவன் ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா இருக்கான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க ஐயா. அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண முடியுமா? அது தெரியலங்க. இது சம்பந்தமா நம்ம இன்னொரு நாள் பேசலாமே. சரிங்க. கண்டிப்பா இருக்கும், தீர்வு இல்லாதது எதுவுமே கிடையாது. அதனால இந்த தளத்துல நான் ஏதாவது சொன்னா அது தப்பா போயிடும். நம்ம இன்னொரு நாள் வேற தளத்துல பேசலாம். சரிங்க. கண்டிப்பா. நன்றி. சரி. திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க. இதுல ஒரு சொல்லுலயும் மனசை நிறுத்தி இப்ப வாசிக்கணும். நம்ம தெருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க தெருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உயிர் விளங்க உலகம் எல்லாம் விளங்க உணர்ச்சி அது விளங்க திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க தெருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உயிர் விளங்க உலகம் எல்லாம் விளங்க உணர்ச்சி அது விளங்க அருள் உதவு பெருந்தாயாம் அருவிளங்கு குழல்வல்லி மகிழ்ந்து ஒருபால் விளங்க வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவ கொழுந்தே
வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவ கொழுந்தே ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய். வாழ்க சீர் அடியார் எல்லாம். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க ஐயா. முக்கிய மகிழ்ச்சி. அதுல ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ ரீப்ளே பண்ண முடியாததால அப்லோட் பண்ண முடியல. அதனால ஐயாட்டையும் அம்மாட்டையும் கேட்டோம். அவங்க 8:30 மணிக்கு ரீ ரெக்கார்டிங் பண்றதுக்கு உதவினார்கள். திருமூலர் இன்றைக்கு ஏதோ நம்மளை சிறிது இடர்படுத்திக் கொள்கிறார் என்று நினைக்கின்றேன். மிக்க நன்றி. வந்த அனைவரையும் அதுவும் நல்லதுக்கு தாங்க. என்ன மாதிரியான ஒரு ஓதுதல் கேட்க முடியுது நமக்கு. காலையில இருந்தாலும் ஐயா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு வேலையில பின்னாடியே கேட்டுட்டு இருப்போம். அப்படியே எங்கேயோ கொண்டு போய் அந்த துவாதசான வெளியிலயே உட்கார வைக்கிறீங்க. என்ன ஒரு அதுவும் இடையில ஒரு 2 இடத்துல உங்களுடைய குரல் அந்த இறையடியை தரிசிச்சுட்டு வந்த ஒரு நடுக்கம் இருந்தது. அது அசௌகரியத்தினால் நிகழ்ந்த நடுக்கம் அல்ல, உருக்கத்தினால் நிகழ்ந்த நடுக்கம். ரொம்ப அற்புதமா இருந்தது. அப்படியே ஐக்குடன் கம்மோட்டம். எனக்கு அந்த ஓதும் போது கண்ணுல தண்ணீர் வேற வரும் கிருத்திகா. அது மாதிரி இருக்கும். அதனாலதான் அது மாதிரி ஆகும். அது அந்த உயிர் உருக்கம் தெரிஞ்சது. அதனாலதான் சொல்றேன். நன்றி ஐயா. உணர்ந்து ஓதும் போது அப்படிதாங்க ஐயா இருக்கும். எல்லாருக்கும் கண்ணுல தண்ணீர் வரும். மகிழ்ச்சி. எப்பவுமே நம்மளை கொண்டு இறை சன்னிதானத்துல நிறுத்துறதுல அவரை மாதிரி யாரும் கிடையாது. அவரு நமக்கு தலத்தை கிடைச்ச பாக்கியம். டாக்டர் ஸ்ரீவித்யா அம்மா நாங்க காலையில ஒரு 6:30 இந்த ப்ரோக்ராம் இருக்கு. முடிஞ்சா ஜாயின் பண்ணிக்க. யூடியூப்ல போடுறோம், கேட்டுக்கங்க. இப்ப யூடியூப்ல தான் திருப்பி ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண போறோம். நன்றிங்கம்மா. வந்த மையன்பரை வணங்கி மகிழ்கின்றோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தலை நிறைவேறுகின்றது. 5, 4, 3, 2, 1.